பாருங்க ரூட்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன், நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ராக்ஷன் இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் எல்சிஎம் இந்த இடத்துல. ஸோ அப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் போச்சுன்னா 0 தான். இப்போ பாருங்கள் ஏவும் சிவும் நம்ம இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு -2 தான் கிடைக்கும். இந்த -2 எந்த டேபிளில் போகும்? 1 × 2 டேபிளில் தான் போகும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? மிடில் டேர்மு ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் அது சின்ன நம்பர். ஸோ -2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து காமன் எடுத்துக்கலாம். -2 எக்ஸையை வெளியே எடுத்தனா எக்ஸு, மைனஸை வெளியே எடுத்ததுனால -1. திருப்பியும் மைனஸ், இதில் எதுலேயுமே காமன் இல்லாதனால 1 தான் காமனு. மைனஸை வெளியே எடுத்தோன்னு உள்ள என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஸோ x -1 பாருங்க காமன் வந்துச்சா? தட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ -2x -1 ஈக்குவல் டு 0. இன்னொன்று என்ன இருக்குது? x -1 இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x இஸ் ஈக்குவல் டு இந்த -1 1 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? அப்புறம் -2 இருக்குல்ல, அது -2 இருக்கும், கீழே வந்துடும். இன்னொன்று x இஸ் ஈக்குவல் டு 1 -1/2 1 இருக்கான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான்.